லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்கத்த, உட்காருங்க. இருக்கட்டுமா, பரவாயில்லம்மா. என்னத்த சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாமா. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசதான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் அத்த, சொல்லுங்க. சிவபுரத்துல இருந்து மேனேஜர் மாமா போன் பண்ணாரு. அபி, அத்த சொல்லுங்க அத்த. என்ன அபி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, நீங்க சொல்லுங்க. அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? சிவபுரம். சிவபுரம் எங்கயோ கேட்ட பேரா இருக்கே. கேள்விப்பட்டிருப்ப, என் சொந்த ஊரே அதுதானே. அப்படியா அத்த? சொல்லுங்க அத்த. மேனேஜர் மாமா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஐயாவை பார்க்க நம்ம ஊருக்கு வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுமா. பரமேஸ்வரி அம்மனுக்கு உங்க வம்சத்துல வந்த 2வது மருமகன் கற்பு நெறி தவறாம கடவுளை நம்புறவ. அவ பரமேஸ்வரிக்கு தீச்சட்டி எடுத்து தீ மிதிச்சு நேர்த்தி கடன் செஞ்சா கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். எங்க அப்பா நம்ம எல்லாரையும் நேர்த்தி கடன் செய்ய ஊருக்கு கூப்பிட்டிருக்காரு அபி. இன்னும் ஒரு நாள் நீ பொறுமையாயிரு. ஒரு செய்தி வந்து உன்னை சேரும். அதுக்கப்புறம் உனக்கே புரியும் ஏன் உன் புள்ள உன் கைக்கு வந்து சேரலன்னு. சித்தர் சொன்ன செய்தி இதுதானா? அப்ப அந்த சிவபுரத்துல தான் பாப்பா பத்தின மர்மம் ஒளிஞ்சிருக்கா? அங்க போனா பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிரும்ல. அபி, நீதான் அந்த நேர்த்தி கடனை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். சரிங்க அத்த, நான் சந்தோஷமா நேர்த்தி கடனை செஞ்சு முடிக்கிறேன். கடவுளுக்கு சேவை செய்யறது என்னோட பாக்கியம் அத்த. ஆமாமா, உடனே கிளம்பிடலாம். உடனே எப்படி போக முடியும்? அத்த, எனக்கு நாளைக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. அது முடிஞ்சதும் போலாம். சரி அபி. ஊர்ல எங்க ஐயா எங்க சிவபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியாம 30 வருஷமா போராடிட்டு இருந்தாரு. அவர் வெளியில வந்தா கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன்னு வீட்டை விட்டு வெளியிலே வராம 30 வருஷமா அவர் வைராக்கியத்தோட வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. என்னத்த சொல்றீங்க? ஆமா அபி, கும்பாபிஷேகம் நடத்தி நீதான் அவரை வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பா நடக்கும் அத்தை. சரி அபி, அப்ப நான் கிளம்புறேன். என்னத்த வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்லம்மா, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். சரிங்க அத்தை, நானும் வெளியே தான் போறேன். நீங்க வாங்க, ஒன்னும் ஆட்டோல போயிடலாம். நான் உங்களை வீட்ல இறக்கி விட்டுட்டு போயிடுறேன். சரி அபி. சஞ்சீவ், நான் வரேன்பா. சரிங்கம்மா. நான் இவங்களை வீட்ல விட்டுட்டு போயிடுறேன். வாங்க அத்தை. சிவபுரத்துக்கு போனா எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கணும் சித்தர் சொன்னாரு. கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்தாமா, ஒழுங்கா கூட்டு, ஒழுங்கா வேலையை பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மங்காவை கொண்டுட்டு வர சொல்லி அனுப்பின ஆளு என்ன பண்றானே தெரியலையே.
மங்கா செத்தாலா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்ரீஜா மேடம், உங்களை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க அம்மா வந்திருக்காங்களா? ஆமா மேடம். ஸ்ரீஜா, என்ன மேடம், பார்த்துட்டு சீக்கிரம் வா. ஓகே. பேசிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஆ, மா ஸ்ரீஜா, நான் கூட இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அப்படியே அடிச்சு நான் பாரு. நீ இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேனா? என்ன பேசுற நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. இனி விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாத ஸ்ரீஜா. இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான். நீ மட்டும் இல்லனா அடுத்த நிமிஷமே நான் செத்துடுவேன். மா, நாம ஏமா சாகணும்? சாகிறதுக்கு தான் நிறைய பேர் ரெடியா இருக்காங்களே. சாகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? யார் சாக போற? அபி குழந்தையா? அணுவால மந்திரவாதி நம்பூதிரி கல்லானது, அபியோட குழந்தை தப்பிச்ச விஷயம் இதெல்லாம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. சொல்லு ஸ்ரீஜா, யார் சாக போறா? அது அது ஹாஸ்பிட்டல்ல இருக்க மங்காவை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்ல, அத சொல்றேம்மா. அப்படியா? நான் கூட அபி குழந்தைய தான் கொல்ல போறியோன்னு நினைச்சேன். கொல்லுவேம்மா. அபி குழந்தைய மட்டும் இல்ல, அபி கூட இருக்கிற அத்தனை பேரையும் அந்த அபி கண்ணு முன்னாடியே நான் கொல்றேன். அந்த அபிய பைத்தியக்காரியா நடு தெருவுல நிப்பாட்டுவேன். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி ஸ்ரீஜா, நீ ஜெயில இருந்து எப்படி வெளியில வருவே? உனக்கு ஜாமீன் வாங்க சொல்லி வக்கீல் கிட்ட சொல்லிட்டியா? காலையில தாமா வக்கீல வர வச்சு பேசினேன். வக்கீல் இன்னும் அதிகபட்சம் 2-3 நாளைக்குள்ள எனக்கு ஜாமீன் கிடைச்சிரும்னு சொல்லிருக்காரு. ஸ்ரீஜா, நீ ஜெயில இருந்து சீக்கிரம் வெளியில வா. நீ ஜெயில இருக்கிறதுனாலதான் அந்த மைதா மாவு சீதாலாம் சேர்ந்து என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? என்னம்மா சொல்ற? காணாம போன அந்த அபியோட குழந்தை என்னைக்குமே அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது.
அபி புள்ள இருந்தும் மலடிதான். ஏய், என்னடி சொன்ன? சீதா அத்தை உன்னை அடிச்சிட்டாங்களா? ஆமா ஸ்ரீஜா, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்காக அந்த சீதா என்ன அடிச்சிட்டா ஸ்ரீஜா. மா, நீ கவலையே படாத. நான் வெளியே வந்து எல்லாருக்குமே ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறம் ஸ்ரீஜா, நான் இங்க உன்னை பார்க்க வந்த விஷயமே வேற. சிவபுரத்துல இருந்து குமாரராஜாவோட மேனேஜர் போன் பண்ணிருந்தாரு. சிவபுரமா? சீதாவோட அப்பா இருக்கிற ஊருக்கு பேரு சிவபுரமா. சிவபுரம்? என்ன ஸ்ரீஜா? ஸ்ரீஜா, அம்மா. ஏ, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணு இல்லம்மா, நீ சொல்லு. அது வந்து நேர்த்தி கடனை செய்யறதுக்கு தகுதியானவ அபி மட்டும்தான். அவதான் இந்த வீட்டோட குலசாமி, குல விளக்கு, இந்த வீட்டையே கட்டி காக்கிற எல்ல தெய்வம். அப்போ அத்தை, மாமா, சஞ்சீவ், சந்தோஷ் எல்லாருமே சிவபுரத்துக்கு போறாங்களா? ஆமா ஸ்ரீஜா, அவங்களோட வம்சத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாத்த நேர்த்தி கடன் பண்ணி 30 வருஷமா கும்பாபிஷேகமே பண்ணாத கோவிலுக்கு அபியோட போய் கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களாம். அம்மா, அபி அவளுக்கு துணையா இருக்கிறவங்க முதல்ல இவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்களான்னு பாப்போம். அதுக்கப்புறமா அந்த நேர்த்தி கடனை பத்தி யோசிக்கலாம். சரிம்மா, நீ கிளம்பு. சரி ஸ்ரீஜா, நான் வரேன். நீ உன் உடம்ப பாத்துக்கோ. நீ உடம்ப பாத்துக்கோமா, கவனமா இரு. சரி, நான் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுறேன். சரி ஸ்ரீஜா, நான் வரேன். டைம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள. நமஸ்தே ருத்ரா மேடம். என்ன, சென்னை வந்துட்டீங்களா? வந்தாச்சு மேடம். நான் சொன்னதெல்லாம் சரியா செஞ்சுட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு மேடம். அபிக்கான இன்டர்வியூ क्वेश्चन எல்லாம் ரொம்ப டஃபா ப்ரிப்பேர் பண்ணிருக்கு மேடம். என்னை எதிர்த்து பேசின அந்த அபி இந்த இன்டர்வியூல கேவலமா ஃபெயில் ஆகணும். அந்த அபி வர்மா கம்பெனில வேலை செய்ய முடியாம போகணும். யூ டோன்ட் வரி மேடம். அந்த அபி இன்டர்வியூல ஒரு क्वेश्चन கூட ஆன்சர் பண்ண முடியாம ஃபெயில் ஆகற மாதிரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு மேடம். அபி, நான் கொடுத்த ஆஃபரை நீ ஏத்துக்காம என்னையே வெளியே போன்னு சொல்லாம சொல்லிட்டல. வர்மா கம்பெனில உன்னை வேலை செய்ய விடாம பண்ணி உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன்டி. வர்மா, உன் பொண்ணு பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வாங்கணுமா? உன் கம்பெனியே ஆரம்பிக்க விடாம நான் காலி பண்றேன். என்னோட ஒரே மூவ்ல நீ அந்த அபி 2 பேரும் கதற போறீங்க.
மகமாயி பத்ரகாளி சாமுண்டீஸ்வரி. சிஷ்யமாரு நீலிய வேண்டி பூஜை தொடங்கி இனி நீலி சிஷ்யமாருக்கு அருள் பாலிக்கும். சீடர்களே, உங்கள் பூஜையில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீலி தாயி வந்தோம். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். எங்க குரு கல்லுக்குள்ள சிறப்பட்டு இருக்காரு. அவரை நீதான் தாயை ரட்சிக்கணும். உங்கள் குருவை கல் சிறையில் இருந்து வெளியில் கொண்டு வரும் அஷ்டதோஷ நிவர்த்தினி மூலிகை இருக்கும் இடத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மூலிகை ருத்ரவனத்தில் இருக்கிறது. அது மிகவும் ஆபத்தான வனம். அஷ்டதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுப்பதில் உங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கும். காரணம், உங்கள் குருவை கொல்ல நினைக்கின்ற அணு ஆத்மா அந்த வனத்தில் தான் தவம் இருக்கிறது. அணு தவத்தை முடிப்பதற்குள் நீங்கள் அஷ்டதோஷ நிவர்த்தினி மூலிகையை கொண்டு வந்து உங்கள் குரு சிறைப்பட்டு இருக்கும் அந்த கல்லை திறக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு இருக்கும் காலம் 20 நாளிகை. இந்த 20 நாளிகைக்குள் உங்களால் மூலிகையை கொண்டு வந்து கல்லை திறந்து உங்கள் குருவை விடுவிக்க முடியாமல் போனால் உங்கள் குருவை அணு ஆத்மாவிடமிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சு ரவி. நீ ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்த எனக்கு தெரியாம மறைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வர்றது தப்பு தான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. நீ கஷ்டத்தை எல்லாம் உனக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டுமே எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து உனக்கே தெரியாம உன்னோட கஷ்டத்தை நான் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். குருவே, பேடிக்க வேண்டாம். மூலிகையை 20 நாளைக்குள் கொண்டு வந்து இந்த 2 கல்லையும் திறக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது உங்கள் மேல் சத்தியம். நீலி தாயே, நாங்கள் செல்லக்கூடிய விஷயம் வெற்றிகரமாக நடக்க நீங்கள் தான் தாயே எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். சிஷ்யர்களே, நாங்கள் போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க.